அனைவருக்கும் வணக்கம். பகுத்தறிதலும் தூய்மையும், டிஸ்கிரிமினேஷன் அண்ட் பியூரிட்டி என்ற தலைப்பில் மாஸ்டர் வழங்கிய அருள் செய்தியை நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு வரோம். கடைசியா நம்ம படித்தது காரணம் எது விளைவு எது என்பதை அறிந்து கொள்வதே துல்லியமான பகுத்தறியும் திறன் ஆகும். நான் அதற்கு காரணமாக இருக்கிறேனா அல்லது இப்போது அதன் விளைவை அனுபவிக்கிறேனா அல்லது நான் எதையாவது புதிதாக உருவாக்குகிறேனா, இதை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிறது தான் பகுத்தறியும் திறன். ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ஒரு மாதிரியாக அதுக்கான டெபினேஷன் கொடுத்துட்டு வர்றாரு. இதான் நம்ம கடைசியா படித்த டெபினேஷன். ஆன்மீகத்தின் முதல் படியே பகுத்தறிதல் தான். எது சரி, எது தவறு, எது நல்லது, எது கெட்டது, எது பயனுள்ளது, எது பயனற்றது, எது பரிணாம வளர்ச்சிக்கு உரியது, எது பரிணாம வளர்ச்சிக்கு உரியதல்ல, இவற்றை அறிவதுதான் பகுத்தறிதல். ஆரம்பத்திலிருந்தே நமது பகுத்தறிவு திறன் விழிப்பூட்டப்பட வேண்டும். எந்த ஒரு முக்கியமான தீர்மானத்தையும் எடுக்கும் முன் அந்த விஷயத்தின் மீது தியானம் செய்யவும். இதை செய் என்று மாஸ்டரே கூறினால் கூட உங்கள் விவேகத்தை பயன்படுத்துங்கள். பாபுஜி மகராஜ் நமது மாஸ்டரிடம், நான் உனக்கு ஏதேனும் ஆலோசனை கொடுத்தால் கூட அது சரியானதுதானா என்று உனது இதயத்தில் உறுதி செய்து கொள் என்று கூறியுள்ளார். இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஒரு நம்ம விழிப்பூட்ட வைக்கிறதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள். இதை நம்ம பயன்படுத்துற இடமும் மிக சரியாக இருக்கும். 2 விஷயம் இதுல சொல்றாரு. என்ன, நீங்க என்ன வேலையை வேணாலும் ஆரம்பிங்க, என்ன ஒரு டெசிஷன் வேணாலும் எடுங்க. அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி தியானம் பண்ணுங்க. ஏன்னா டெசிஷன் எடுக்கிறதுப்ப என்ன ஃப்ளோ இருக்குதோ, எதை நோக்கி உங்களுடைய அந்த உள்ளார்ந்த உணர்வு நிலையில இருக்கிற அந்த இணைப்பு எதனோடு இருக்கிறதோ அதை சார்ந்துதான் நீங்க டெசிஷன் எடுப்பீங்க. அதனால எந்த ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னாலும், ஒரு வீடு வாங்கணும், ஒரு நிலம் வாங்கணும், இல்ல ஒரு திருமணம், எதுவாக இருந்தாலும் சரி, இதுதான் ஃபைனல் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அமைதியா உட்கார்ந்து உங்களை அந்த தெய்வீக மாஸ்டரோடு இணைத்து கொண்டு ஒரு 10-20 நிமிடம் தியானம் பண்ணுங்க. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஃப்ளோ, உண்மையான ஃப்ளோ எதுங்கிற ஐடியா எனக்கு வரும். நான் எடுக்க போற இந்த முடிவு எனக்கும் மாஸ்டருக்குமான உறவை மேம்படுத்துமா மேம்படுத்தாதாங்கிறத என்னுடைய உள்ளுணர்வு அப்பதான் தெரிவிக்கும். நம்ம அதுக்காக முடிவு எடுக்கிறது இல்லை. இப்ப வீடு வாங்கணும்னா நான் உட்காந்து தியானம் பண்ணிட்டு போனேன்னா எல்லாம் கரெக்டா நடக்கும் அப்படிங்கிறதுக்காக வீடு வாங்க போறதுக்கு முன்னாடி தியானம் பண்ணுவோம். இல்ல ஒரு பொருள் வாங்க போறதுக்கு முன்னாடி தியானம் பண்ணுவோம். இல்ல ஒரு மேரேஜுக்கு ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி தியானம் பண்ணோம்னா கரெக்டா நடக்கும் எல்லாம் அப்படின்னு நினைச்சு நம்ம அப்படி ஐடியா பண்றோம். மாஸ்டர் ஆனா அப்படி சொல்லல. நீங்க எந்த ஒரு தீர்மானம் உங்க வாழ்க்கையில உங்களை மாற்றி விடுகின்ற எந்த ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கு முன்னும் அமைதியாக அமர்ந்து தியானம் செய்துவிட்டு அந்த தீர்மானத்தை எடுத்தீங்கன்னா, உண்மையிலேயே நீங்க எந்த லட்சியத்தை நோக்கி போறீங்களோ அதற்கு ஏற்றவாறான முடிவை நீங்கள் எடுப்பீர்கள். இல்லைன்னா உங்க லட்சியத்துக்கு உகந்ததாக இல்லாத ஒரு முடிவை, உங்களை இதை விட்டு பிரிச்சு வேற எங்கேயாவது எடுத்துட்டு போற ஒரு முடிவை எடுத்துடக்கூடும். அதனால எந்த ஒரு முக்கியமான தீர்மானத்தை எடுக்கும் முன்னும் அந்த விஷயத்தின் மீது தியானம் செய்யவும். எப்படி தியானம் பண்றது? நான் இன்னைக்கு இந்த ஒரு முடிவை எடுக்க போறேன், இந்த ஒரு பொருளை வாங்க போறேன், அல்லது திருமணத்துக்கு சரின்னு சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி இது என்னுடைய மனதுல மாஸ்டர்கிட்ட இதை ஒப்படைக்கிறேன். இதுதான் என்னுடைய தீர்மானமா இருக்கு. இது இன்னைக்கு சரின்னு சொல்லணும், இல்லைன்னா வேணான்னு சொல்லணும், ஏதோ ஒண்ணு சொல்லி ஆகணும். இப்போ இதுக்கு எனக்கு சரியான வழிகாட்டுதல் உங்களால கொடுக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வச்சுட்டு அமைதியா அமர்ந்து மாஸ்டரோட இணைப்பை ஏற்படுத்தி கொண்டால் போதும். அப்ப உட்காந்து நம்ம தொடர்ந்து அதை பத்தி சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். இது சரின்னா இது தப்புன்னா இது அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருக்க வேண்டியதில்லை. ஏன்னா எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் பாத்தீங்கன்னா, இந்த பக்கமும் போனாலும் சரியா இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த பக்கம் போனாலும் சரியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை இதை எடுத்துட்டோம்னா அப்புறம் அதுல இருந்து மீண்டு வர முடியாதுங்கிற ஒரு பயமும் வரும். அந்த பக்கம் போயிட்டா இதை விட்டுருவோமோங்கிற பயமும்.
ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நாம அந்த விஷயத்தினுடைய எல்லா சாதக பாதக அம்சங்களையும் மனசுல இருத்தி கொண்டு மாஸ்டர்கிட்ட அதை ஒப்படைச்சிட்டு அமைதியா உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணிட்டு அந்த தீர்மானத்தை எடுங்க இதுதாங்கிறது. அப்படி எடுத்தால் கட்டாயமாக உங்களுடைய விவேகம் அங்க வேலை செய்யும் அப்படிங்கிறார். ஒண்ணு, இது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது, நானே கூறினால் கூட நீ அது சரியானது தானா என்று உன் இதயத்தில் இருந்து உறுதி செய்து கொள் அப்படின்னு பாபுஜி சொல்றாரு சாரிஜி கிட்ட. இது எந்த விதத்துல நியாயம்? மாஸ்டர் கூப்பிட்டு ஒண்ணு செய்யுன்னு சொன்னா நீ மேல இருந்து அதாவது மலையில இருந்து கீழே குதின்னா குதிச்சிடு. மாஸ்டர் உன்னை ஒரு மது பூட்டியை கொடுத்து குடின்னு சொன்னா குடிச்சிடு, ஏன்னு கேள்வி கேட்காத. அப்படிதான் நம்ம இது வரைக்கும் படிச்சிருக்கோம். ஆனா இந்த இடத்துல இந்த விவேகம் வளர்ற ஆரம்ப கட்டத்துல நானே ஏதேனும் ஆலோசனை கொடுத்தால் கூட அது சரியானது தானா என்று உன் இதயத்தில் உறுதி செய்து கொள் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது எங்க சாத்தியம், அது எங்க சாத்தியம், ரெண்டுக்கும் என்ன வித்தியாசங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டியில இருக்கும் விவேகம் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நாம இன்னும் ஒரு தெளிவான மனநிலைக்கு வராததுனால மாஸ்டர் எதை சொன்னாங்களோ அதை தவறாக புரிந்து கொண்டு அதை அப்படியே ஏத்துக்கிட்டு எனக்கு இதை சொல்லியிருக்காரு நான் இதை செய்யணும் அப்படின்ட்டு போயிடலாம். அப்ப இன்னும் நான் தெளிவு பெறவில்லை. ஆரம்ப காலகட்டம் என்னுடைய விவேகம் வெளிப்படைகிற காலகட்டத்துல இருக்கிறப்ப மாஸ்டரே கூப்பிட்டு சொன்னால் கூட உண்மையிலேயே இது எனக்கு தான் சொன்னாரா, நான் அவர் சொன்னதை சரியாதான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேனா, அவர் சொன்னதை செய்யறதுக்கு முன்னாடி அவர் சொன்னதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கனான்னு ஒரு உள்நோக்கி யோசனை பண்ணிட்டு அதை செய்ய ஆரம்பிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த புரிதல் இல்லாமல் அவர் சொன்னதை செஞ்சால் கட்டாயமாக இந்த விளைவு நமக்கு வரப்போறது கிடையாது. அதனாலதான் அதை சொல்றாரு. ஆனா பின்னாடி பக்தியினுடைய ஒரு உச்சகட்டத்துக்கு ஒருத்தர் போகும் பொழுது மாஸ்டர் என்ன சொல்றாரோ அதை கண்ணை மூடிக்கொண்டு அப்படியே செய்யற ஒரு நிலைமை வரணும். அதுதான் சரி. இந்த இடத்தையும் நம்ம மிகச்சரியாக புரிந்து கொள்ளணும். ஏன்னா பல நேரங்கள்ல ஆரம்ப காலகட்டத்துல மாஸ்டர் நம்மளை சோதனை செய்யறார். பல சோதனைகளுக்கு ஒரு அபியாசி உட்படுறார். அந்த இடத்துல அவர் அந்த மாதிரி ஒரு பொறுப்பை கொடுக்குறாரு, ஒரு கேள்வியை கேட்கிறாரு அப்படின்னா கூட அது நம்ம நோக்கி சரியாகத்தான் வைக்கப்பட்டதா. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, திடீர்னு நீங்க மாஸ்டரோட நெருக்கமா இருக்கிற ஒரு ஆளா இருந்து மாஸ்டர் சும்மா ஒரு நேரத்துல கூப்பிட்டு இவரை ப்ரிசெப்டர் ஆக்கலாம்னு நினைக்கிறேன், நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு கொடுத்த வேலை நம்ம முடிவு பண்ண வேண்டிய வேலைன்னு சொல்லி நம்ம படு கடன்னு நம்ம முடிவு பண்ணுவோம். இல்ல மாஸ்டர் எனக்கு தெரிஞ்சு அவர் அவ்வளவுக்கு ஒத்து வர மாட்டார், இல்ல மாஸ்டர் அவர் ரொம்ப நல்லவர் செய்யலாம் அப்படின்னு மாஸ்டருக்கு தெரியாமலா நம்மள கேட்கிறாரு. ஒரு நிமிடம் அதை யோசனை பண்ணிட்டு அதுக்கு நம்ம சொல்ற பதில் சரியானது தானான்னு யோசனை பண்ணிட்டு, மாஸ்டர் உங்களுடைய விருப்பம் என்னவோ அதுதான் சரியானது மாஸ்டர், உங்களுக்கு என்ன மனதுல படுகிறதோ அதுதான் சரியானது அப்படின்றத பணிவா சமர்ப்பிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு எனக்கு தெரிந்த வரைக்கும் இவர்கிட்ட இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றது ஒரு அழகு. இல்ல வேண்டாம், அது சரிப்பட்டு வராது. மாஸ்டர் நிறைய நேரங்கள்ல பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட பல ஆலோசனைகள் கேட்கும்போது அது ஒத்து வராது, அந்த ஊர்ல ஒரு ஆசிரமம் கட்டலாமா, அது வேணாம் மாஸ்டர், அங்க ஆளே கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ரெடியா இருப்போம். நமக்கு தெரியாது அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த இடத்துல யார் வருவாங்க, எத்தனை பேர் அங்க உருவாகிறாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த ஊர்ல ஆசிரமம் கட்டலான்னு மாஸ்டருக்கு தோணும் பொழுது அவர் நம்மளை கூப்பிட்டு ஆலோசனை கேட்கும் பொழுது இல்ல மாஸ்டர் அங்க ஒன்றும் அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு நான் யாரு? மாஸ்டர் உங்களுடைய விருப்பம் அதுவாக இருந்தால் நிச்சயமா செய்யலாம் அப்படிங்கிறது தானே முதல் பதிலா இருக்கணும். அதுக்குதான் விவேகம் வேணும். அதனாலதான் சொல்றாரு பாபுஜி மகராஜ் நமது மாஸ்டரிடம், நான் உனக்கு ஏதேனும் ஆலோசனை கொடுத்தால் கூட அது சரியானது தானா என்று உனது இதயத்தில் உறுதி செய்து கொள் என்று கூறியுள்ளார். எந்த ஒரு ஆலோசனையும் ஆரம்ப காலகட்டத்துல வரும் பொழுது அதை நம்ம சென்டிமெண்டா ஏதோ ஒண்ணு சொல்றப்ப அது நமக்குதான் மாஸ்டர் சொன்னார்னு நினைச்சுக்கிட்டு எடுத்துக்குவோம். அப்ப விவேகம் உள்ள ஒரு அபியாசி, விவேகம் வளர்ற நிலையில இருக்கிற அபியாசி அதை நன்றாக ஆலோசனை செய்துவிட்டு பிறகு எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்றார். சோ ரெண்டு முக்கியமான விஷயம். நமக்கு இறுதியாக அனைத்தும் நமது இதயம் மற்றும் தீர்மானங்களையே சார்ந்திருக்கிறது.
நாம் அனைத்தையும் அவரிடம் ஒப்படைத்துள்ள போதும் கூட ஐக்கியம் நடைபெறவில்லை. இல்லாவிடில் அவர் நம்மிடம் பேசி நம்மை வழி நடத்த வேண்டியதில்லை. அவர் நினைத்தால் நாம் அதை உணர்வோம். பாபுஜி மகராஜின் சுயசரிதையில் லாலாஜி அவர்கள் ஒளி உலகிலிருந்து பேசும்போது, என் எண்ணங்களையும் உணர்வுகளையும் உன்னிடம் இருந்து மறைப்பது எனக்கு மிகவும் கடினமாக உள்ளது என்று பலமுறை கூறுகிறார். அது நேருக்கு நேரான தொடர்பு அல்ல. அவரது ஆன்மாதான் பாபுஜி மகராஜுடன் தொடர்பில் உள்ளது. லாலாஜி மகராஜ் ஒரு வாக்கியத்தை முடிக்கும் முன்னரே பாபுஜி மகராஜ் அனைத்தையும் கிரகித்திருப்பார். அந்த அளவிற்கு அவர் கூருணர்வு திறன் உடையவராக இருந்தார். நம்மிடையே மாஸ்டர் பேசும்போது அவர் உரையை முழுவதுமாக முடித்தும் கூட நம்மால் அதன் சாராம்சத்தை பெற முடியவில்லை. இது நம்முடைய துரதிர்ஷ்டம். ஏனென்றால் நம்மிடம் கூருணர்வு திறன் இல்லை. கம்பேர் பண்றார் மாஸ்டர். லாலாஜி உயிரோட, அதாவது இந்த உலகத்துல பிசிக்கல் வேர்ல்டுலயே இல்ல, அவர் இருக்கிறது வேற டைமென்ஷன். இருந்தாலும் அவருடைய எண்ணத்துல என்ன உதிக்கிறதோ அந்த அந்த ஒரு வாக்கியத்தை அவர் ஆரம்பிக்கும் முன்னரே பாபுஜி அதை முழுவதுமாக அந்த எனர்ஜியை அப்படியே உள்ளுக்குள்ளார கிரகிச்சிருப்பார். இன்னும் சொல்ல போனால், எனக்கு இப்ப இந்த விஸ்பர்ஸ் ஃப்ரம் தி பிரைட்டர் வேர்ல்ட் 1944 படிக்கும் பொழுது எனக்கு இது தோன்றியது, அதாவது இந்த மாதிரி ஒரு சூட்சுமமான ஒரு டெக்னிக் எனக்கு தோன்றியதுன்னு லாலாஜி சொல்றதுக்கு முன்னாடியே பாபுஜி முழுசா அந்த டெக்னிக்கை உள்ளுக்குள்ளார அப்சர்வ் பண்ணி அதை செயல்படுத்திப்பார். நிறைய இடங்கள்ல அதை பாராட்டிக்கிட்டே இருப்பார் லாலாஜி. நீ கண்டுபிடிச்ச விஷயம் இதுதான் எனக்கு தோணுது, அதை நீ சரியாக மிகச்சரியாக செய்திருக்கிறாய் அப்படின்னு பாராட்டிட்டே இருப்பார். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அவரால் எதையுமே தன்னுடைய சிஷியன்ட்ட மறைக்க முடியாதுங்கிற அளவுக்கு சென்சிட்டிவ். இது ஒரு அற்புதமான விஷயம். ஆனா நமக்கு எப்படின்னா, மாஸ்டர் நமக்கு முன்னாடியே இருந்து நம்ம கிட்ட சொன்னால் கூட, முழுவதுமாக சொன்னால் கூட அதை முழுமையாக கிரகிக்கிற அளவுக்கு நமக்கு இல்லை, கூருணர்வு திறன் இல்லை. இப்போ கூருணர்வு திறன்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அந்த சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிறது எப்படி டெவலப் ஆகுது, எது மேல டெவலப் ஆகுது அப்படிங்கிறது பொறுத்துதான் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையே இருக்கு. நமக்கு சென்சிட்டிவிட்டி இல்லைன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அப்படி கிடையாது. சென்சிட்டிவிட்டி எல்லாருக்குமே இருக்கு. ஆனா எது மேல இருக்கு? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயத்து மேல சென்சிட்டிவிட்டி இருக்கு. ஆனா ஆன்மீகத்து மேல, மாஸ்டருக்கும் தனக்குமான இணைப்பின் மேல யாருக்கு அந்த சென்சிட்டிவிட்டி ஒர்க் பண்ணுதுங்கிறது தான் முக்கியம். சில பேருக்கு சாப்பாட்டுல சென்சிட்டிவிட்டி இருக்கு. சாப்பாடு சரியா இல்லை அப்படின்னா அவங்க சுத்தமா ஃபங்க் ஆயிடுறாங்க. சில பேருக்கு அவங்களுடைய அகங்காரம், அதாவது அவங்களுடைய மான அவமானத்து மேல் சென்சிட்டிவ். அவங்கள ஒரு வார்த்தை குறைவா சொல்லிட்டால் அவங்களால தாங்க முடியாது. அவங்களுக்கு தேவையானது கிடைக்கலன்னா அவங்களால தாங்க முடியாது. ஸோ அப்ப அதுல சென்சிட்டிவிட்டி இருக்கு. ஆனா மாஸ்டர் நமக்கு என்ன செய்யறாருங்கிறத புரிஞ்சுக்கிறதுல சென்சிட்டிவிட்டி. சில பேருக்கு தன்னுடைய தேவைகளை எதுங்கிறத உணர்ந்து நிறைவேற்றிக்கிறதுக்கு சென்சிட்டிவிட்டி இருக்கு. இங்க போனா இது நடக்கும், இது இருந்தா இது நமக்கு கிடைக்கும், எப்ப எங்க எது பேசி எதை வாங்கிக்கணுங்கிறதுல ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. தன்னுடைய மொழியை பற்றி சென்சிட்டிவா இருப்பாங்க. தன்னுடைய இனத்தை பற்றி சென்சிட்டிவா இருப்பாங்க. தனக்கு வேண்டிய பொருள் பணத்துல சென்சிட்டிவா இருப்பாங்க. இதுலலாம் சென்சிட்டிவிட்டி இருக்கிறப்ப ஏன் அது ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு மாற மாட்டேங்குது? அதனால யாருமே கூருணர்வு திறன் இல்லாமல் இல்லை. எல்லாருமே பாபுஜி மாதிரி கூருணர்வு திறன் உடையவர்கள் தான். ஆனா பாபுஜி அந்த கூருணர்வு திறனை தன்னுடைய குருநாதர் மீது செலுத்தினார். நம்ம வேற எதுலயே செலுத்திக்கிட்டு இருக்கோம். எது மேல செலுத்துறோமோ அதை பற்றிய அனைத்தையும் ஒருத்தர் கிரகித்துக் கொள்கிறார். அதனாலதான் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இப்போ ஒரு நல்ல ட்ரெஸ் பட்டுப்புடவை மேல ஆசை உள்ள ஒரு சகோதரி இருக்காங்க. அவங்க ஒரு கல்யாணத்துக்கு போனா கிட்டத்தட்ட அங்க வந்திருக்கிறவங்கள எத்தனை பேரு பெரிய ஜரிகை வச்ச பெரிய பார்டர் உள்ள பட்டுப்புடவை கட்டினாங்க, என்ன காஞ்சிபுரம் எத்தனை பேர் கட்டினாங்க, பனாரஸ் எத்தனை பேர் கட்டினாங்க, யாருடையது ரொம்ப காஸ்ட்லியானது எல்லாத்தையும் கிரகிச்சிருவாங்க. அது மாதிரி நகை மேல ஆர்வம் உள்ள ஒரு சகோதரியா இருந்தா யார் ஆரம் போட்டிருந்தாங்க, யார் நெக்லஸ் போட்டிருந்தாங்க, யார் செயின் போட்டிருந்தாங்க, யாருடைய தோடு அழகா இருந்தது எல்லாத்தையும் கிரகிச்சிருவாங்க. அவங்களால முடியும். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எது மேல சென்சிட்டிவிட்டி இருக்கோ அது நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம். அவங்க எல்லாத்தையுமே சொல்லுவாங்க வழியா வரிசையா, இதெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் இருந்துச்சு அப்படி.
அப்ப யாருக்கும் சென்சிட்டிவிட்டி இல்லாமல் இல்லை. பட் அதெல்லாம் வேற வேற ரொம்ப லோயர் லெவல்ல இருக்கிற விஷயங்கள்ல, மனதளவுல இருக்கிற விஷயங்கள்ல இருக்குதே ஒழிய, ஆன்மாவுக்கு தொடர்போட போய் தன்னுடைய குருநாதர் மேல அந்த சென்சிட்டிவிட்டி வந்தா, குருநாதர் இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்காரு, என்னோட கனெக்டிவிட்டியில இருக்கிறாரு, அவரு கூட உள்ள இப்ப எதோ நோக்கி போயிட்டு இருக்கு, அவருடைய மிஷன் என்ன அப்படிங்கிறத பத்தி வரப்போகுது. அப்படி ஒண்ணு இல்லை நமக்கு. அப்படி இருந்தால் இந்த இந்த உரையை எடுத்து படிக்க ஆரம்பிக்கும் பொழுதே, அதாவது பகுத்தறியும் திறனும் தூய்மையும் அப்படின்ற தலைப்பை படிக்க ஆரம்பிக்கும் பொழுதே, மாஸ்டர் இதுல என்ன சொல்றாரோ அதெல்லாம் எனக்குள்ளார அப்படியே கட 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 கடன்னு ஓடும். ஆனா நம்ம பாராவா படிச்சு திருப்பி திருப்பி யோசனை பண்ணி சொன்னா கூட நமக்கு அந்த முழுமையாக அவர் என்னதான் சொல்ல வராரு அப்படிங்கிறத கிரகிக்கிற தன்மை இல்லாமல் இருக்கு. இப்ப நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன, நம்மளுடைய கூர்நுறுத்திறனை உலகியல் விஷயங்கள்ல இருந்து மாஸ்டருக்கும் நமக்குமான இணைப்பின் மீது திருப்புவது மட்டும்தான் நம்ம செய்ய வேண்டியது. செஞ்சிட்டால் இதெல்லாம் சாத்தியமாகுது. நம்மிடம் பகுத்தறியும் திறன் இல்லை, ஏனெனில் நாம் மிகவும் அதிகமான பாதைகளையும் அதிகமான ஆசைகளையும் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் எளிமையான வாழ்க்கையை மேற்கொள்ள வலியுறுத்த வேண்டி இருக்கிறது. கூருணர்வு திறன் சரியான விதத்துல இல்லைன்னா நம்முடைய பகுத்தறிவு திறன் ஒர்க் பண்ணாது. பகுத்தறியும் திறன் ஏன் ஒர்க் பண்ணல அப்படின்னா, நமக்கு மல்டி சேனல்ஸ் இருக்கு, எல்லாத்துலயும் ஆசை இருக்கு. அப்ப என்னால பகுத்தறிந்து ஒரு விஷயத்த செலக்ட் பண்ண முடியாது. இது எப்படின்னா, ஒரு குழந்தை ஒரு சாக்லேட் கடையில நிக்குது, அதுகிட்ட இருக்கிறது ஒரு 10 ரூபாய். அங்க 10 ரூபாயில 10 வெரைட்டி சாக்லேட் இருக்குது. ஒவ்வொரு சாக்லேட்டும் ஒவ்வொரு அழகான உரையில இருக்குது, ஒன்னும் வேற வேற மாதிரி ஒரு கவருகின்ற வடிவத்துல இருக்கு. இப்ப அந்த குழந்தை எதை வாங்குறதுன்னு தெரியாம கடை முன்னாடியே நின்றுட்டு தான் இருக்க முடியும். ஏன்னா 10 ரூபாய் இருக்கு, எல்லா சாக்லேட்டுமே 10 ரூபாய் தான். எல்லாமே ஒண்ணு பார்த்தா பாக்குறதுக்கு அழகா இருக்கு, ஒண்ணு அதனுடைய கலர் நல்லா இருக்கு, ஒண்ணு அதனுடைய வடிவம் நல்லா இருக்கு. இப்ப அதை எதையும் வாங்க முடியாது, ஏன்னா அதுக்கு 10 ஆப்ஷன் இருக்கு. சப்போஸ் அங்க ஒரே ஒரு டைப் ஆஃப் சாக்லேட் இருக்கு, அது 10 ரூபான்னா அது போனோம்னா அதை வாங்கிட்டு வந்துடும். அதே மாதிரி நமக்கும் பல சேனல்கள் இருக்கும் பொழுது நாம எதையுமே பகுத்தறிய முடியாமல் திணறிக்கொண்டு இருக்கின்றோம். ஒவ்வொன்றும் எளிமையாக்கப்பட வேண்டும். இப்ப பகுத்தறியும் திறன் வளரணும்னா என்ன பண்ணணும், எல்லாத்துலயும் சிம்பிளிசிட்டி வரணும். சிம்பிளிசிட்டி வரணும்னா என்ன பண்ணணும், நம்ம எங்க எளிமைக்காக என்ன செய்வோம் பயிற்சி, அதுதான் அதுல முக்கியம். உண்மையிலேயே இது எனக்கு தேவையா? நமக்கு தேவையில்லை என்றால் அதை பற்றி மறந்து விடுங்கள். நமது வாழ்க்கை அத்தகைய விஷயங்களை சார்ந்திருப்பதில்லை. அனைத்துமே சகஜ மார்க்கத்தில் அடங்கியுள்ளன. அதாவது அனைத்துக்கான தீர்வுகளும் உள்ளன. எளிமையை கொண்டு வருவது எப்படி அப்படிங்கிறத பத்தி நிறைய நம்ம கேள்விகள் இருந்தாலும் மாஸ்டர் இந்த இடத்துல அதுக்கு அழகான ஹிண்ட் கொடுத்துறாரு. உங்கள்கிட்ட நீங்க எது எதுக்கெல்லாம் அத்தனைக்கும் ஆசைப்படுங்கிற மாதிரி நீங்க எது எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் ஒண்ணா எடுத்து யோசனை பண்ணுங்க. இது எனக்கு உண்மையிலேயே தேவையா? இது இருந்தாதான் என்னால் வாழ முடியுமா? நான் போற பாதைக்கு இது தேவைதானா? தேவையில்லை அப்படின்னா அது பத்திய இன்புட் உள்ள கொடுக்கறத மறந்துடுங்க, அவ்வளவுதான். நீங்க எதுக்காவது இன்புட் கொடுத்தா மட்டும்தான் உங்க மைண்டு அதை பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சு அதுக்கான எதிர் விளைவுகளை ஆற்றாரு. ஒரு விஷயத்தை பத்தி இன்புட்டே கொடுக்கல, அப்ப அது பத்தி அங்க மனசு என்ன எதிர்வினை ஆற்ற முடியும்? நீங்க நினைச்சு பாருங்களேன். இப்ப ஒரு மியூசிக் பத்தி எந்த இன்புட்டுமே நான் எனக்குள்ளார கொடுத்துக்கலன்னு வச்சுக்கோங்க. எந்த ஒரு இசையை பத்திய ஒரு விஷயமும், இந்த இசை நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும், இவரு பாடுறது நல்லா இருக்கும், அவருடைய கீர்த்தனை நல்லா இருக்கும்னு நான் ஒரு 100 விஷயத்த உள்ளுக்குள்ளார விடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த இன்புட் எல்லாம் எனக்கு அதுக்கான விளம்பரத்தை பார்க்கும் பொழுது, அதுக்கான நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுதெல்லாம் என்ன அங்க நோக்கி இருக்குது. ஸோ எனக்கு இந்த மியூசிக் சம்பந்தமான விஷயமே தேவை கிடையாது. நான் போற ரூட்ல எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கான எல்லா இன்புட்டையும் நான் கட் பண்ணிட்டேன். கொஞ்ச நாள்ல அது மேல ஆர்வம் போயிடும். இப்ப விளம்பரங்கள்லாம் என்ன பண்ணுது அல்லது ஊடகங்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்குள்ளார எப்படியாவது அந்த இன்புட்டை கொடுக்க பாக்குது. இப்ப ஐபிஎல்லே பார்க்காம இருந்தீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு இவர் இந்த பவுலர் இத்தனை விக்கெட் எடுத்துட்டாரு, ஒரே நாள்ல ஒரே இடத்துல 3 விக்கெட் எடுத்துட்டாரு, இன்னைக்கு இந்த டீம் 260 ரன் அடிச்சிருச்சு,
நீங்க வந்து அந்த சின்ன பையன் வந்து 110 ரன் அடிச்சுட்டான், 16 பால்ல 50 போட்டான், இப்படின்னு எதையாவது ஒரு விஷயத்தை இன்புட்டா உள்ள அனுப்பிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து ஆரம்பிச்சு அடுத்தடுத்து இதை கொஞ்சம் பார்க்கலாம், இது தேவைதான், இதுவும் அப்படின்னு இழுத்துக்கிட்டீங்கன்னா சிக்கல் வர. ஒரு எக்ஸாம்பிளுக்கு கிரிக்கெட்டை சொல்றேன். இது மாதிரி வாழ்க்கையில பல விஷயங்களை நம்ம தேவைன்னு சேர்க்க நம்ம சிக்கல் ஆகிறோம். தேவைன்னு சேர்த்தா எப்படி சார் சிக்கல் ஆகும்? ஒன்றும் இல்லை, பாதை வந்து அது தடுத்து தடுத்து வளைஞ்சு ஓடும். இப்ப எந்த பாதை, ஒரே ஒரு பாதை இருக்கு, நதி ஓடிக்கிட்டே இருக்கு, அதுல குறுக்க ஒரு விஷயத்த வச்சீங்கன்னா அது திரும்பும், அது போற இடத்துல ஒரு விஷயத்த வச்சீங்கன்னா திரும்பும், அப்புறம் அங்க ஒரு தடுப்பு வருதுன்னா திரும்பும். இப்ப அதனுடைய பாதை சிக்கல் ஆயிடுது, இங்க போய் அங்க வந்து இங்க வந்து அப்படி போக ஆரம்பிச்சு. அப்ப நம்மகிட்ட இருக்கிற ஃப்ளோவும் அது மாதிரி சிக்கல் ஆயிடுது. ஸோ நேரா போகாம பலவிதமாக அது வந்து குழம்பி போயிட்டு இருக்கு. இதுதான் வந்து முக்கியமா அதுல சொல்றாரு. இப்ப எளிமையை எப்படி கொண்டு வருகிறது? ஒண்ணும் கிடையாது, சுத்திகரிப்பு தான். அனைத்து சிக்கல்களும் அனைத்து மன மாசுகளும் நம்மளை விட்டு போகுதுன்னு சங்கல்பம் செய்யும் பொழுது அவை விலகினால் தன்னிச்சையாகவே எளிமை வந்து விடுகிறது. அப்ப தீர்வு நமக்கு கைக்கு ஈஸியா எட்டக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. எனக்கு தோன்றதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு 3 விஷயம்தான். இப்ப தியானத்துல உட்கார்றோம் இல்லையா, தியானம்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஏதோ ஒன்றை பெறுவது அல்லது ஏதோ ஒன்றுகிட்ட கொடுத்துடுறது. இப்ப இந்த பகுத்தறியும் திறனும் தூய்மையுங்கிற இதை படிச்சுட்டு தியானத்துல உட்கார்றப்பெல்லாம் எனக்கு என்ன தோணுதுன்னா, தியானத்தின் போது ஒரு ஃப்ளோ, எனக்கும் மாஸ்டருக்கும் இடையில ஒரு இணைப்பு உருவாகுது. தியானம் பண்றப்ப பல்வேறு எண்ணங்கள் வருது, நான் இந்த இணைப்போட தொடர்ந்து போகாம இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் போறேன், திரும்பி வர்றேன். என் தியானம் எனக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒண்ணு இந்த இணைப்பை பற்றிய ஒரு பூர்ணர்வு திறனை வளர்க்குது, இன்னொன்னு வேற எந்த பக்கம்லாம் எனக்கு சேனல்ஸ் இருக்குங்கிறத எனக்கு காட்டி கொடுக்குது. இவ்வளவுதான் மெடிடேஷன் பண்றது. மெடிடேஷன் பண்ணும் பொழுது எவ்வளவு நேரம் நான் வந்து இதயத்துல இருக்கிற தெய்வீக ஒளியின் மூல ஆதாரமாக விளங்குகின்ற என் மாஸ்டரோடு இணைப்பை உருவாக்கி கொண்டு அதுலயே இருக்கிறேன், கனெக்ஷனை கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப எனக்கும் அவருக்கும் அந்த ஒரு இணைப்பு இருக்குங்கிற எண்ணத்துல நான் உட்கார்ந்துருக்கேன். அது மேல கொஞ்ச நேரம் இருந்த மைண்டு வேற ஒண்ணுக்குள்ளார போகுது அப்படின்னா அந்த சேனல் பக்கம் எனக்கு கனெக்ஷன் இருக்குங்க தானே. அப்ப நான் இன்னைக்கு தியானத்துல உட்காரும் பொழுது எனக்கு எத்தனை சேனல் இருக்குங்கிறத என்னுடைய தியானம் காட்டு. அடிக்கடி எனக்கு மாஸ்டரை பத்திய உணர்வு வருது, அருகாமையை உணர்றேன் அப்படின்னா இந்த இணைப்பு எனக்கு வந்து கொஞ்சம் தெளிவாகிறது. அதை வந்து வேறுபடுத்தி பார்க்க கத்துக்கிட்டு வரேன். தியானம் என்பது இந்த இணைப்பை வேறுபடுத்தி பார்க்கிற ஒரு பயிற்சி, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. காலம்புற உட்கார்ந்துக்கிறேன், நான் வந்து இப்ப தியானத்தை ஆரம்பிக்கிறேன், மாஸ்டர் இருக்கிறாரு, மாஸ்டருக்கும் எனக்கும் நடுப்புற ஒரு இணைப்பு உருவாகுது, கொஞ்சமா அந்த இணைப்பை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்புறம் அந்த இணைப்புலயே தொடர்ந்து இருக்கவும் எதெல்லாம் அந்த இணைப்பை டிஸ்டர்ப் பண்ணுதுங்கிறத பார்த்துட்டு அதெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு இது கிடையாது, நான் இதை நோக்கி போறேன்னு இதை வேறுபடுத்தி பார்க்கவும் பண்ற பயிற்சி தான் மெடிடேஷன். இப்படி நம்ம ஃபீல் பண்ணி ஒரு மெடிடேஷன் பண்ணா நிச்சயமாக அந்த கனெக்டிவிட்டி வேற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா இதயத்தை திறந்து வச்சிருக்கோம், ஏதோ வந்து உள்ள ஊத்தி இங்க நிரம்பிடுச்சுன்னா கட் ஆயிடும், அவ்வளவுதான். அல்லது இங்க இருக்கிறத எல்லாத்தையும் மாஸ்டர்கிட்ட கொடுத்துட்டா கட் ஆயிடும். இப்போ ஆன்மீக பயிற்சி என்பது பெற்றுக்கொள்வதோ கொடுப்பதோ அல்ல, இணைந்திருப்பது. இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயமாக இதுல முழுக்கவே மாஸ்டர் சொல்ல ஒரு விஷயமாக இருக்கு. ஸோ இணைந்திருத்தல் என்பதுதான் ஆன்மீக பயிற்சி, கனெக்டிவிட்டி, அவ்வளவுதான். அந்த ஃப்ளோவை, அந்த கனெக்ஷனை அதை நம்ம வந்து உணர்ந்து கொண்டே இருப்பது, எதெல்லாம் அதை டிஸ்டர்ப் பண்ணுதோ அதெல்லாம் விட்டுட்டு வர்றது, எதெல்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுதோ அதெல்லாம் சேர்த்துக்கிறது. இவ்வளவுதான் ஆன்மீக பயிற்சி. தியானம் பண்ணா இது வந்துருது. சுத்திகரிப்பு பண்ணா என்ன வருது? சுத்திகரிப்புனா நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம கிட்ட இருக்கிற தேவையில்லாதெல்லாம் வெளில போறது, அப்படிதான் நினைச்சு பண்றோம். பட் இந்த கான்செப்ட்ல பார்க்கும் பொழுது நான் மெடிடேட் பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கிறப்ப எனக்கு ஒரு ஃப்ளோ இருந்தது. சுத்திகரிப்பு பண்ண போறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு ரீகால் இட். எனக்கும் மாஸ்டருக்கும் இடையிலான ஒரு இணைப்பு இருக்கு, அற்புதமான இணைப்பு. இந்த அற்புதமான இணைப்பை எதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுதோ அதெல்லாம் என்ன விட்டு போகட்டும். அந்த தூய்மையான தெய்வீக இணைப்பு மட்டும் எனக்கு, அந்த ஒரு பாதை மட்டும் போதுங்க. அதை தவிர அத்தனையும் என்னை விட்டு கரைஞ்சி வெளியில போகட்டும். எதெல்லாம் என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணுதோ, அந்த பாதையில இருக்க விடாம எதெல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுதோ அதெல்லாம் என்னை விட்டு வெளியில போகட்டும். இதுதான் உண்மையான சுத்திகரிப்பு.
அப்ப இந்த ஃபீலுக்கு வந்த பிறகு என்கிட்ட இருக்கிற தேவையில்லாத எல்லாமே மன மாசுகளும் சிக்கல்களும் வெளியேறுது அப்படின்னு நான் ஒரு சஜஷன் கொடுத்தோம்னா அது எக்ஸாக்டா ஒர்க் பண்ணுது. என்னுடைய பயிற்சி எல்லாமே இந்த இணைப்பை மையமாக வைத்து, எனக்கும் மாஸ்டருக்குமான அந்த தொடர்பை மையமாக வைத்து அங்கேருந்து ஆரம்பிக்கும். அப்ப பிரார்த்தனை என்பது வெறும் இணைப்பு மட்டுமே. ஒரு கனெக்டிவிட்டியை கிரியேட் பண்றது பிரார்த்தனை. அந்த கனெக்டிவிட்டியை வாட்ச் பண்றது, அதை எதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது மெடிடேஷன். எதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுதோ அதெல்லாம் நம்மளை விட்டு கரைச்சி வெளியில அனுப்பி விடுறது கிளீனிங். ஸோ கனெக்டிவிட்டியினுடைய அடுத்த லெவலை அடுத்த நாள் ஸ்டார்ட் பண்றது ப்ரேயர். கனெக்டிவிட்டிக்கு நிறைய லேயர்ஸ், நிறைய அலைக்கற்றைகள் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த கனெக்டிவிட்டியினுடைய இன்டென்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ப்ரேயர். இன்டென்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்ப அதுக்கு ஏத்த மாதிரி அந்த சேனலை கண்டுபிடிச்சி அதுக்கு டிஸ்டர்பா இருக்கிறதெல்லாம் ஒதுக்கி விடுறது மெடிடேஷன். அடுத்தது எதெல்லாம் அதை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கறது தெரிஞ்சு அதை எல்லாமே நமக்கு உள்ளார வராம கரைச்சி எடுக்கிறது. இப்படியாக நம்மளுடைய ஒரு பயிற்சி முறையின் அடிப்படையவே நம்ம மாத்தி வச்சுக்கிறது தான் உண்மையான பகுத்தறியும் திறனாக இருக்க முடியும். அடுத்தடுத்து அகத்தூய்மையை உருவாக்குவது, அங்கும் மனமாசுகள் அனைத்தும் முதுகுப்புறமாகவோ புகையாகவோ ஆவியாகவோ வெளியேறுகின்றன என சங்கல்பம் செய்து கொள்வது. மனமாசுகள் வெளியேறியவுடன் அங்கு எஞ்சி இருப்பது தூய்மையே ஆகும். ஆகவே எளிமை மற்றும் தூய்மை இருப்பின் அனைத்தும் அங்கிருக்கும். அதன் பின்னர் மாஸ்டரை நாம் வெளியே தேட வேண்டாம். ஏனெனில் நமக்குள் தூய்மை இருப்பின் அவர் நம்மை தேடி வருகிறார். சிக்கல்களை தீர்க்கிறதுக்கான வழி அதை எல்லாத்தையும் வெளியில தள்ளுறதுதான். இன்னொரு பக்கம் மன மாசுகளை அகற்றுதல். மாசுகளை அகற்றினால் தூய்மை வருகிறது, சிக்கல்களை நீக்கினால் எளிமை வருகிறது. எங்க தூய்மையும் எளிமையும் இருக்கோ அந்த இடத்துக்கு மாஸ்டர் தேடி வருகிறார். ஆகவே பயிற்சியை ஏற்றுக்கொள்வதே இதற்கான உபாயம். பகுத்தறியும் திறன் ஆரம்பிச்சு இதுக்குள்ளார நிறைய விஷயங்கள் பேசிட்டு திரும்பி ஃபைனலா ஒரு விஷயத்துக்கு வரும். என்ன? பகுத்தறியும் திறன் என்பது ஆன்மாவினுடைய தூய்மை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இருக்கு. அடுத்தது உண்மையிலே எது பகுத்தறியும் திறன்? மாஸ்டருக்கும் தனக்குமான அந்த இணைப்பு எப்படிப்பட்டதாக இருக்குங்கிறதை உணர்ந்து கொண்டு அதை மெயின்டைன் பண்றதுதான் பகுத்தறியும் திறன். வேற எதுவும் நல்லது கெட்டதெல்லாம் புரிஞ்சுக்கிறதும் அது கீழ்நிலை தான். உன்னதமான நிலை குருவுக்கும் தனக்குமான அந்த கனெக்டிவிட்டியை ஃபீல் பண்றது. எது அது எந்த அளவுக்கு இருக்கு, எதெல்லாம் அதை டிஸ்டர்ப் பண்ணுது, எதெல்லாம் அதை சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறதை தெரிந்து கொண்டு டிஸ்டர்ப் பண்றதை ஒதுக்கிட்டு சப்போர்ட் பண்றதை சேர்த்துக்கிட்டு அந்த கனெக்டிவிட்டியை மெயின்டைன் பண்றது தான் பகுத்தறியும் திறன். அப்ப அதுக்கு என்ன வழி? அதுக்கு 3 வழிதான். ஒண்ணு கனெக்டிவிட்டியை கிரியேட் பண்றது, 2 கனெக்டிவிட்டியை மெயின்டைன் பண்றது, 3 கனெக்டிவிட்டி எதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுதோ அதை எல்லாத்தையும் தூக்கி போடுறது. கிரியேட் பண்றதுக்கு பிரேயர். கனெக்டிவிட்டியை பத்தி தெரிந்து கொள்வதற்கு, உள்ளுணர்வு பெறுவதற்கு, கூருணர்வு திறனை வளர்த்து கொள்வதற்கு, அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு தியானம். தெரிந்து கொண்ட பிறகு எதெல்லாம் தேவையில்லையோ அதையெல்லாம் தூக்கி வெளியில போடுறதுக்கு சுத்திகரி. இது ஒரு சர்க்கிள். தூக்கி போட்டோம்னா ஃபர்ஸ்ட் லெவல் கனெக்டிவிட்டி ஓகே, லெவல் 2 கனெக்டிவிட்டி அடுத்த நாள் பிரேயர்ல அந்த கனெக்டிவிட்டி எவ்வளவு இன்டென்ஸா இருக்கோ அதை டிஸ்டர்ப் பண்ற சின்ன சின்ன விஷயங்கள் எது எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தியானம். கண்டுபிடிச்ச பிறகு அந்த டிஸ்டர்ப் பண்ற விஷயங்கள் என்னை விட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக பண்றது என்னுடைய சுத்திகை. லெவல் 2 ஓகே, லெவல் 3 இப்படியாக நம்ம ஒவ்வொரு லெவலாக முன்னேறிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் மாஸ்டரை ஏற்றுக்கொள்ள தேவையில்லை, பண்ண வேண்டியது கிடையாது. நான் உங்களை முழுசா ஏத்துக்கிட்டேன் அப்படிலாம் சொல்ல வேண்டியது. ஏன்னா கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு எதுக்கும் ஏத்துக்க வேண்டியது இல்லை. ஜஸ்ட் உங்களோட கனெக்ஷன்ல இருக்கு, அந்த அளவுக்கு இருந்தா போதும். ஏத்துக்கிறதெல்லாம் அது தானா நடக்கணும். பயிற்சியை மட்டுமே மேற்கொள்ளுங்கள். முறையாக அந்த பயிற்சியை செய்து அது உங்களை எங்கு கொண்டு செல்கிறது என்று பாருங்கள். பிராணாகுதியையும் அவரது உதவியையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரை ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க மாஸ்டரை ஏற்றுக்கொள்ளணுமானா தேவை கிடையாது.
தயவு செஞ்சு அந்த பிராணாகுதியை ஏற்றுக்கொண்டால் போதும். அவர் கொடுக்குற அந்த டிரான்ஸ்மிஷனை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய உதவியை ஏற்றுக்கொள்ளுங்கள். மாஸ்டர் தருகின்ற உதவியை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது வேற, அவரை ஏற்றுக்கொள்வது வேற. நீங்க கொடுக்குற காசை மரியாதையோட பெற்றுக்கொள்வதற்கும் உங்கள்கிட்ட மரியாதை செலுத்துறதுக்கும் உள்ள வித்தியாசம் தான். அதுதான் மாஸ்டர் சொல்றாரு. நீங்க மாஸ்டரை ஏற்றுக்கொள்ள வேணாம், மாஸ்டருக்கு மரியாதை செலுத்த வேணாம், மாஸ்டருக்கு அன்பு செலுத்த வேணாம். அவரால் கொடுக்கப்படுற விஷயங்களுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பியுங்கள். பிராணாகுதியையும் அவரது உதவியையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரை ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்க இந்த பயிற்சியில விவேகம் வளர்ற இடத்துல நம்பிக்கை தேவையில்லை, பற்றுறுதி தேவையில்லை, திட நம்பிக்கை தேவையில்லை, சரணடிகள் தேவையில்லை, அன்பு கட்டாயம் இல்லை. ஸோ சாதனா சதுஷ்டயாவுடைய பார்ட்ல இது எதுவுமே நம்பிக்கை வேண்டாம், அன்பு தேவையில்லை, பற்றுறுதி தேவையில்லை, திட நம்பிக்கை தேவையில்லை. நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு சரணடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஃபைண்ட் அவுட் த ஃப்ளோ, ஃபைண்ட் அவுட் த கனெக்டிவிட்டி, அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அந்த கனெக்டிவிட்டியை மட்டும் டெவலப் பண்ணுங்க. அதுக்கு பிராணாகுதியை பயன்படுத்துங்க. உங்க பயிற்சியை சரியா செய்யுங்க. உங்களிடம் இருந்தே தொடங்குங்கள். உங்களையே நீங்கள் நம்புங்கள். உங்களிடம் திட நம்பிக்கை வையுங்கள். வெளியில் யாரையும் நம்ப வேண்டுவதில்லை. இதையே விவேகம். இப்ப இதெல்லாம் இருந்து உங்களுடைய அந்த பிரித்தறியும் திறனை, பகுத்தறியும் திறனை மிகச் சரியாக பயன்படுத்தினால் அடுத்த கட்டங்கள் தானாக மலர ஆரம்பிக்கும். நம்ம என்ன பண்றோம், ஒருத்தட்ட விவேகத்தை வளர்க்காம, வைராக்கியத்தை வளர்க்காம நேரடியா சரண்டருக்கு கூட்டு போறோம். அவர் நேரடியா சரண்டர் ஆகுறாரு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே இதை விட்டுட்டு வேற ஒருத்தட்ட சரண்டர் ஆயிடுறாரு. அப்ப பயிற்சி எங்கேருந்து ஆரம்பிக்கும், பகுத்தறியும் திறனை விழிப்படைய செய்துதான் பயிற்சியானது உருவாக வேண்டும். அதனாலதான் ராஜி திரும்பி திரும்பி சொல்றது, நீங்க பேஸ்டு ஆன எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பயிற்சி பண்ணுங்க. பயிற்சியை பேஸ் பண்ணி வாங்க. எடுத்த எடுப்புல மாஸ்டரை பார்த்துக்க வேண்டாம். எடுத்த எடுப்புல நீங்க மிஷனோட பிரம்மாண்டத்தை பார்த்து நல்லது செய்யறாங்க அப்படிலாம் வரக்கூடாது. நீங்க பயிற்சி பண்ணி அதை அனுபவித்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நீங்க ஹார்ட்ஃபுல்னஸ் குள்ளார வாங்கன்னு சொல்றதுக்கு காரணமே, இங்க ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சிகள்ல மாஸ்டர் செய்யற முதல் விஷயம் விவேகத்தை விழிப்படைய செய்வது, பகுத்தறியும் திறனை தூண்டி விடுவது. பகுத்தறியும் திறன் தூண்டிவிடப்பட்டால் ஆட்டோமேட்டிக்கா தனக்கும் தான் எடுத்துக்கொள்கின்ற அந்த சிஸ்டத்துல இருக்கிற குருவுக்கும் இடையில ஒரு கனெக்டிவிட்டியை ஒருத்தர் ஃபைண்ட் அவுட் பண்ண ஆரம்பிப்பார். அந்த கனெக்டிவிட்டி எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத புரிந்து கொண்டு அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதோட இன்டென்ஸ் பண்ணிட்டே போனார்னா பயிற்சி முடிச்சு. ஆக நம்ம இதுல இருந்து ஒட்டுமொத்தமா புரிஞ்சுக்கிற விஷயம், ஆன்மீகம் என்பது மாஸ்டர்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துடுறதோ, மாஸ்டர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வதோ இல்லை. ஆன்மீக பயிற்சி என்பது எனக்கும் மாஸ்டருக்கும் இடையிலான அந்த இணைப்பை தொடர்ந்து கவனித்து அதை மெருகேற்றி அதை மேலும் மேலும் தீவிரப்படுத்தி மேலும் ஆழமாக்கி மேலும் வலுவடைய செய்யறது மட்டும்தான் ஆன்மீக பயிற்சி. இப்ப இன்னைக்கு காலையில தியானத்துல நம்ம உட்காரும் பொழுது நம்மளுடைய அந்த இணைப்பு எந்த மட்டத்துல இருக்குங்கிறத நம்ம தியானம் நமக்கு காட்டி கொடுக்கும். மாஸ்டர் அதுக்கு உதவி செய்வார். நம்முடைய கூர்வுணர்வு திறன் எந்த அளவுக்கு, இப்ப நான் உட்காந்து கண்ணை மூடினோடனே நீங்க மாஸ்டரோட எந்த அளவுக்கு இணைப்புல இருக்கீங்க, இதெல்லாம் அதுல அந்த சேனல்ல டிஸ்டர்ப் பண்ணி எங்க போகுது, எலெக்ஷன் பத்தி போகுதா, கிரிக்கெட் பத்தி போகுதா, முடிச்சுட்டு போனோம்னா அடுத்து செய்ய வேண்டிய வேலை பத்தி போகுதா. இப்போ நமக்கு இன்னும் சேனல்ஸ் நிறைய இருக்கு. அதெல்லாம் இல்லாமலா இருக்க முடியும்? இருக்காது, அதெல்லாம் இருக்கும். அதுக்கான இன்புட் அளவுக்கு அதிகமா இருக்கிறதுனால இப்ப இந்த நேரத்துல மாஸ்டருக்கும் எனக்குமான கனெக்ஷன்ங்கிற அந்த சேனலை விட்டுட்டு இதெல்லாம் என்ன டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ இன்னைக்கு நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன்னா இன்னைக்கு முழுக்க என்னுடைய செயல்பாடுகள்ல அதை பற்றிய இன்புட்டை குறைச்சிக்குவேன். எலெக்ஷன் பத்தி பேசுறத குறைச்சிக்குவேன், கிரிக்கெட் பத்தி பேசுறத குறைச்சிக்குவேன். என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலை செய்யும் பொழுது அதை பத்தி சிந்திச்சு அதுக்கானதை செஞ்சுட்டு அதை அடுத்த நாளைக்காக ஒதுக்கி வச்சுட்டு வந்துடுவேன். நான் செய்த வேலையை பற்றி சிந்திக்கிறதுக்கு பதிலாக இப்படி நான் செய்து கொண்டே வந்தேன்னா மற்ற சேனல்ஸ் என்னை டிஸ்டர்ப் பண்ணாது. அப்ப தியானத்துல எண்ணங்கள் வந்தா வருத்தப்படக்கூடாது. அது என்ன சொல்லுது, எனக்கும் மாஸ்டருக்குமான இணைப்பை எந்தெந்த சேனல்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுதுங்கிறத எனக்கு காட்டி கொடுக்குது. அதை புரிந்து கொண்டு நம்ம பகுத்தறியும் திறனை, கூருணர்வு திறனை வளர்த்து கொண்டு மாஸ்டர் சொல்ற மாதிரி நம்ம முன்னேறுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட
இன்னைக்கு காலையில நம்ம தியானத்துக்குள்ளார போறோம்.